இப்போ தான் இந்தியாவில் எலெக்ஷன் முடிஞ்சது. அதுக்கிடையில் இன்னொரு எலெக்ஷன் இந்தியாவில் இல்லை, யூகேல. மே 7 யூகேல வந்து கவுன்சில் எலெக்ஷன் வருது. இந்த எலெக்ஷன் வந்து தேர்ஸ்டே வரதால நான் கூட போகலாதோன்ட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏனென்றால் என்கிட்ட போஸ்டல் அட்ரஸ் வந்து சட்டனில் இருக்குது. நான் ஒர்க் பண்ணுறதோ லிங்கன். நான் வந்து போய் வர்றதுக்கு எனக்கு கஷ்டம். என்ன மாதிரி தூரமாக இருக்கிறவங்களுக்கு இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓட்டிங் போடுறதுக்கு. அதில் ஒன்று வந்து போஸ்டல் ஓட்டிங். அது 16 நாளுக்கு முதல் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் அப்ளை பண்ணல. இன்னொன்று வந்து ப்ராக்ஸி ஓட்டிங். ப்ராக்ஸி ஓட்டிங் வந்து 9 நாளுக்கு முதல் அப்ளை பண்ணியிருக்கணும். நான் அதுவும் அப்ளை பண்ணல. நார்மலாக எல்லாருக்கும் போஸ்டல் ஓட்டிங் தெரியும், ப்ராக்ஸி ஓட்டிங்னா தெரியாது. ப்ராக்ஸி ஓட்டிங்ன்றது எங்களுக்காண்டி இன்னொரு ஆள் ஓட்டிங் போட போகிறது. எங்களை சொந்தக்காரராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், தெரிஞ்ச ஆளாக இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். ஆனால் எங்களோட நம்பிக்கைக்குரிய ஆளாக இருக்கணும். ஸோ அதான் ப்ராக்ஸி ஓட்டிங். இந்த முறை வார எலெக்ஷன் தான் நான் ஓட்டிங் 15 பிறகு வார எலெக்ஷன் யூகேல. ஸோ அதுவும் என்னால் போடலாம் போதோ என்று யோசிச்சேன். அந்த நேரம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இன்னொரு ஓட்டிங் ஆப்ஷனும் இருக்குதுண்டு. இந்த ஆப்ஷன் வந்து எமர்ஜென்சி ப்ராக்ஸி ஓட்டிங். இதுக்கு வந்து டெட்லைன் சேம் ஓட்டிங் டே தான். இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாமெண்டா, இங்கே கவர்மெண்ட் gov.uk வெப்சைட்டில் இதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்குது. அந்த ஃபார்ம் வந்து லைக் 3 பேஜ் இருக்கிற ஃபார்ம். அந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும். அதில் என்னென்ன இருக்குண்டா, உங்களோட டீட்டெயில், இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கண்டா ஒர்க் பண்ணுற இடத்துல இருந்து ஒரு ஆளோட டீட்டெயில், அண்டு உங்களுக்காண்டி ஓட் பண்ண போகிற அவங்களோட டீட்டெயில். ஸோ இந்த 3 தான் இருக்கணும். அதை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட கவுன்சில், நீங்கள் எந்த கவுன்சிலோ அந்த கவுன்சில் வந்து அவங்களுக்கு அந்த இமெயில் இருக்கும். அந்த அவங்களோட இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிவிட்டா சரி. நார்மலாக வந்து 2 or 3 ஒர்க்கிங் டேஸில் அதுக்கு முதலே ரிப்ளை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு 5 ஹவர்ஸ்லேயே ரிப்ளை பண்ணிட்டாங்க. அண்டு இது பெரிய கஷ்டமும் இல்லை. இப்போ உங்களுக்காண்டி ஓட் பண்ண போகிறவங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸோ ஐடியோ ஒன்றுமே கொண்டு போக தேவையில்லை. ப்ராக்ஸி ஓட்டிங் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபுல் நேமை சொன்னாவே சரி. ஓட்டிங் பண்ண போகலாது என்று இருக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதை பற்றி முதலே உங்களுக்கு தெரியுமெண்டா கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் அப் போட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா.